நியாயமான பாடுபட்டுனாங்க. இப்போ அதே போல இப்பவும் அவர்கள் பாடசாலை தான் எனக்கு முக்கியமாக பாடசாலை சரியாக இருந்துச்சுன்னா நாங்கள் இருக்கிற பிள்ளைகள் இங்கே படித்து முன்னெல்லாம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குறேன். பாடசாலையை மற்றது இந்த நீர் துவைப்பது தான் எனக்கு முக்கிய திட்டமாக இருக்கிறது. அது வெளிநாட்டகம் எல்லாம் வைத்தால் இந்த பாடசாலைக்கு இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது இது. ஆனால் அதுக்காக இது முக்கியத்துவம் கொடுத்தால் இது திறமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு அடுத்தது பாடசாலை ஊருக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு பங்காற்றணும் பண்ணிருக்கீங்க. வேறு வழி வெளிநாட்டு மக்கள் வேறு வழியிலே பங்காற்றணும் நீங்கள் பங்காற்றணும் என்றால் எங்களை ஊரை பொறுத்தளவில் இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு வசதிகள் மிகவும் குறையும். அதனால் அவர்கள் வீண் பொழுதே போகக்கூடாது. வெளியூரிலே போய் பார்த்தால் அவர்களுக்கு ஜிம்னாசியம் இருக்கும், இண்டோர் கேம்ஸ் விளையாடக்கூடிய நிலையங்கள் இருக்கும். மற்றது விளையாட்டுத்துறையிலே நாங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அதை ஊக்கியது இவரையும் இல்லை. எங்கள் ஊரிலே நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் விளையாட்டுத்துறை நாங்கள் மிகவும் விளையாட்டுத்துறை இருந்தால் சரியாக ஸ்போர்ட்ஸ் செய்த வேண்டால் அந்த மனநிலை திறமை அடைந்து நாங்கள் கவர்ந்து நல்ல சரியாக வரக்கூடிய கல்வியும் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் உடற்பயிற்சிக்கு கொடுப்பதே இல்லை. எங்களை உடற்பிச்சை வந்து கேம் விளையாடுறதுக்கோ இதுக்கோ ஒரு வசதி இல்லை. கேம் இளைஞர் கூட போக்குறாங்க. இதை நாங்கள் மனத்தை படிக்க வைக்கிறோம்னா அடுத்த சமுதாயம் இந்தோ கேம்ஸ் உருவாக்கலாம். மற்றது வாலிபால் நாங்கள் இருக்கிற இங்கே வாலிபால் விளையாடினாங்க. அது ஒன்றும் இல்லை. அதைத்தான் ஊக்குவித்திருக்கிறோம். அதான் அடுத்த கட்டமாக அதுதான் மிகவும் இளைஞர்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு மிகவும் கவலையாக உலகத்துக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. அந்த வகையில் நீங்கள் எங்களை இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை சொல்லியிருக்கிறீர்கள். வெளிநாட்டவர்கள் அவ்வகையான உதவி செய்யணும் என்று விரும்புகிறீர்கள். பாடசாலை சமூகம் தான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேணும், பாடசாலை சமூகம் தான் அந்த சமூகத்தை உருவாகணும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள். பாடசாலை சமூகத்தை சீர்திருத்துறதுக்காக இந்த நடவடிக்கை நீங்கள் வச்சிருக்கீங்க. அது உண்மையாக திறமைசாலிகள் அங்கே நிர்வாகத்தில் இல்லை. அதாவது அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அது எங்கள் ஊர் இளைஞர்களாக முன்வர வேண்டும். பழைய மாநில சங்கத்தையும் மாவட்ட சங்கத்தையும் புனஸ்தாபனம் செய்து அது தகுதியானவர்களை அந்தந்த பதவிகளுக்கு அமைத்தார். நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை நான் காணலாம். பாடசாலை என்பது எங்களுக்கு எப்போது கிடையாது. நல்ல ஒரு கிடைச்சிருக்கு. அதனால் பாசாற்றுவதற்காக நிச்சயமாக முழு பங்களிப்பும் அங்கே செய்தார்கள். நல்ல ஒரு சமுதாயத்தினால் உருவாக்கலாம். அதுக்கு தகுதியுள்ளவர்கள் முன்வர வேண்டும். நாங்கள் புனஸ்தாபனம் செய்யவும் வேண்டும். இதுவரை நாங்கள் கேட்டதுக்கு அமைப்பாக உங்களுடைய அறியப்பட கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பெருமடுப்பவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த கலந்து கொண்டமைக்கு நன்றி. சந்தர்ப்பங்களுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் நாங்கள் இப்படி திட்டங்களை ஏற்றுவதற்காக உண்மையாக இதற்கு வெளிநாட்டவர்களின் உதவி எங்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டவர் மற்றும் இளைஞர்கள் பங்களிக்கும் சரியாக இருந்தால் அவர்களும் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து எனக்கு அது உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமாள் அதில் எங்களை ஒரு மண்டலத்தில் பிறந்து வளர்ந்து இச்சைக்கும் அது பற்றி அறிவுறவானவர்களுடைய ஒரு மூத்த உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் அதில் சந்தோஷம் அடைவோடு உங்களுடைய ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் உங்களோட தற்போதைய வாழ்க்கை வரைக்கும் சுருக்கமாக மிகநாள் காலையில் என்னுடைய முதலாம் ஆண்டு அறிவறி என்ற பொருள் சொல்வார்கள். அதில் இருந்து ஓய்வு பாசுவன் வரையும் காப்போட சாதாரணம் பாசுவன் வரையும் அங்கே கட்டி ஒரே முறையிலேயே ஒரே நான் பூர்த்தி அடைந்தபடியா அப்பொழுது வயது கொஞ்சம் குறைவாக இருந்தபடியா தமிழை தனியை பெற்றபடியால் அட்வான்ஸ்கள் ஏஎல் செய்ய முடியாத கட்டம். அந்த இந்த காலத்தில் ஏஎல் செய்யறவர்கள் நீங்கள் ஆங்கிலம் பெற்றவர்கள் செய்யலாம். தமிழ் பெற்றவர்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யல அதனால ஒரு தமிழ் ஆசியாக்கெல்லாம் பெறலாம். அந்த கட்டத்தில் நான் வயது இருந்தபடியா என்னுடைய தமிழ் விக்டோரியா கல்லூரியில் ஆங்கிலம் பெற்றவர்களுக்காக கொண்டு சேர்த்து விட்டேன். 3 ஆண்டுகள் ஆங்கிலம் கட்டி பொழுது அங்கே இருந்து எனக்கு ஒரு குழுவானவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ இந்த ஆசிரியர் பயிற்சிகளுக்கு அப்படி கணக்கு வந்து அவரையோடு போகும் தந்து நான் எனக்கு போட்டேன். அந்த
பரீட்சை எடுத்தேன். அதையும் பாஸ் பண்ணிவிட்டேன். உடனடியாக எனக்கு திருநெல்வேலியிலே ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் 57ஆம் ஆண்டு தொடர்ந்து கல்வியை சென்றிருந்தேன். அங்கே பாஸ் அவுட் வந்த பிறகு அன்றைய சமூகத்தினுடைய கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு இருந்த அதனாலே என்னுடைய சகோதரன் வெளியில உத்தியோகம் பார்க்கப்போ பிரமாணம் பண்ணிட்டேன். மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு இருந்து அந்த பாடசாலையில் ஒரு இடம் வந்த படிக்கிற இடம் வந்தால் உத்தியோகத்தை அல்லது ஒன்றும் அப்படி இடம் இல்லாமல் வெளியிட்டேன். நானும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இருந்து 1989ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நிரந்தரமான ஒரு ஆசிரியராக சேர்க்கப்பட்டேன். அதில் இருந்து 1964ஆம் ஆண்டு வரையும் அந்த பாடசாலையை கற்பித்துக் கொண்டிருந்தேன். அதன் தொடர்ந்து 65ஆம் ஆண்டு 66ஆம் ஆண்டு அதான ட்ரைனிங் வாழ்க்கைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் செய்வதற்காக போனேன். அதன் பிறகு கந்தகோடியா கல்லூரியில் 62இலிருந்து 78ஆம் ஆண்டு வரையும் அங்கே அதுக்கு பிறகு விக்டோரியா கல்லூரியில் 3 வருஷம் கல்வியற்றிக்கு பின்பு திருமணமாகாத பெண்கள் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் வேறு பின்தங்கிய கிராமங்களிலோ இடங்களிலே உயர்ந்தவர்கள் என்று ஒரு மாற்றம் போட்டார்கள். அதில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு எனக்கு மாற்றம் கிடைத்தது. நான் அங்கே போனேன். அங்கே 6 மாதம் இருந்தேன். அங்கே எந்த விதமான வாழ்க்கை வசதிகளும் கிடைக்கிறது எனக்கு. எனவே நான் உடனே 44 வயதில் ஓய்வெடுத்துக் கொண்டேன். அதன் பிறகு இன்று வரையும் வீட்டில் தனியார் துறையிலே பிரைவேட்டாக மாணவர்களுக்கு கல்வி கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன். சமுதாயத்துக்கு நரப்புறத்துக்கு உங்களுக்கு உங்களோட ஆளுநரையும் சிவத்தையும் வந்து உங்களை பயிலெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நன்றி நீங்கள் என்னை கூப்பிட்டு எனக்கு என்னுடைய மனதில் அவருடைய எடுத்துரைக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். வணக்கம் ஐயா. எங்களுடைய பன்னாகம் கிராமம் தொடர்பான காலத்தின் கல்வி என்று சொல்லப்படுகின்ற சில துறை சார்ந்த விற்பனர்களை அழைத்து நாங்கள் இந்த பதிவினை மேற்கொள்கின்றோம். அந்த வகையிலே இன்று உங்களை நாங்கள் பேட்டி எடுக்க நீங்கள் வருகிறது வைத்து மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியான சிறந்த பெற்றோராகவும் அவர் கிராமத்திலே ஒரு பெரியாராக விளங்குகிறீர்கள். உங்களிடம் நாங்கள் சில வினாக்களை வினாவி சில விடயங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையிலே இந்த உங்களுடைய இன்றைய நிலை அதற்கு முற்பட்டவர்களுடைய ஆரம்ப கல்வியிலிருந்து இன்றைய நிலை வரையான உங்களுடைய வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருப்பார். ஞாபகத்தை ரொம்ப கூட ஆனவழியால் 1932ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் சின்னையாவுக்கும் சின்னையா மாரியத்துக்கும் மகனாக பிறந்தேன். எனது ஆரம்ப கல்வியை பன்னாகம் மேயந்தான் பாடசாலையில் தொடங்கினேன். 4ஆம் வகுப்பு வரைக்கும் பன்னாகம் மேயந்தான் பாடசாலையில் படித்தேன். 4ஆம் வகுப்புக்கு பிறகு நான் விக்டோரியா கல்லூரிக்கு போனேன். நான் பன்னாகம் மேயந்தான் பாடசாலை படிக்கும் பொழுது 2ஆம் ஆண்டிலே ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் அதாவது பண்பாளர் வந்து கேள்வி கேட்டார். எவரும் மறந்து செல்லவில்லை, நான் தான் மறந்து சென்றேன். எனவே இந்த பையனை 4ஆம் வகுப்புக்கு ஏற்றி விடுங்கள் என்று சொல்லி டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தார். அது பரம்பரையாக வருகிற செயலாக வருகிறது. அடுத்து நான் விக்டோரியா கல்லூரிக்கு போனேன். அங்கே பற்றிய பீல சேர்க்க வேண்டிய என்ன அந்த கொண்டு போய் பற்றிய வேயில விட்டார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் பின்னுக்கு நட்டம் பேசுகிறதாக நான் பிறகு உணர்கிறேன். பற்றியதே செகண்ட் இயர் 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஜேஎஸ்சி ப்ரெப் எஸ்எஸ்சி 9 வருஷம். நான் மேயந்தானில் இருந்து போகும் பொழுது 4ஆம் ஆண்டு
எனவே அந்த 8-9-7-15 வயதிலே 1947ஆம் ஆண்டு நான் பரீட்சை சித்தி அடைந்தேன். சித்தி அடைந்த பிறகு என்னை யாழ்ப்பாண கல்லூரிக்கு என் தந்தை அனுப்பினார். அதில் நடந்துதான் போனேன். 3 மைல் போக வர 3 மைல் 6 மைல் நடந்துதான் போய் வந்தேன். முதல் முறை பயிற்சி எடுத்து பல்கலைக்கழகத்தில் போக முடியவில்லை. 2ஆம் முறையும் போக முடியாத நிலையிலே நான் பள்ளிக்கூடத்தை விட்டேன். மறுபடி விக்டோரியாவில் ஒன்று வந்து சில சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு நான் பள்ளிக்கூடம் போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கிளரிக்கல் சர்வீஸில் உத்தியோகம் கிடைக்கும். கிளரிக்கல் சர்வீஸில் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் கிடைத்தால் 6 மாதம் அங்கே வேலை பார்ப்பது கிடையில எனக்கு மகாரகம ட்ரைனிங் காலேஜுக்கு இன்டர்வியூக்கு வந்து போனாலும் உடனே விடுபட்டேன். 1951-52ஆம் ஆண்டு 2 ஆண்டும் மகாரகம ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயின்றேன். 1953ஆம் ஆண்டு நான் எங்கு படிப்பிக்க போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பத்திரிகையில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். சென்ட்ரல் காலேஜில் எனது பாடத்துக்குரிய முதல் தேவையாக்குள்ள ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டார். நான் விண்ணப்பித்தேன். விண்ணப்பித்த இடத்திலே எனக்கு அங்கே கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை அறிந்தேன். விக்டோரியா கல்லூரியில் ஆசைக்குள்ளே ஒரு மாஸ்டர் என்னுடன் மீண்டும் பெற்றோருடைய மானிப்பாயிருந்தேன். அவரிடம் சொன்ன போய் சென்ட்ரல் காலேஜ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து கொண்டு வாருங்க. அவர் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்களாம், முன்பு எடுக்க மாட்டாங்க. எனது வீட்டுக்கு அருகில் ஒரேக்கல் சுப்பிரமணியம் என்பவர் இருக்கிறார். அவர் ஸ்கந்தரோதியா கல்லூரியாளர். அவருக்கு ஒரு ஆள் தேவை, நீ அங்கே போன்னு சொன்னார். சரி, நான் ஒரேக்கல் சுப்பிரமணியம் கிட்ட போனேன். அவரோட ஈவிச்சல்ல ஆம்பன் பனியன் அப்படியே இருந்தார். நீதான ஆதரப்புள்ளே அனுப்பின ஆளுக்கு கேட்டார். ஆமன் சொன்னேன். சரி, உமக்கு ஸ்கந்தரோதியா தெரியுமாங்க? எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். மெல்லாவும் தெரியுமாங்க? ஓட்டுக்கு வழக்கு பார்க்க போறேன் நான். அப்போ நல்லா தெரியுமாங்க. மெல்லாம் போட்டால விளையாட்டுல அவங்களால மாயப்புத்தி தண்ணி வருது. மாயப்புத்தி தண்ணியால கிழக்க திரும்பும். ஒரு குளம் வரும். குளத்துக்கு அருகில பள்ளிக்கூடம். நான் மக்கள் டைம் டேபிள் தாரேன், எடுத்தா போல டைம் டேபிள் தாரேன் என்று சொல்லிவிட்டார். சொன்னால் அவர் அடுத்தா போன கடைசியாக சொன்னார், our school has no tradition. எங்கள் கல்லூரிக்கு பாரம்பரியம் இல்லை. We exist on results. நாங்கள் பெறுவதில்தான் பாடுகின்றோம். You must do good work. நல்ல வேலை செய்ய வேண்டும். இந்த 3 அறக்கட்டளையும் எனக்கு சொன்னார். Our school has no tradition. We exist on results. You must do good work. சரியானதை போட்டு நான் வந்தேன். துறையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்ற நீங்கள் இந்த ஆங்கில துறை சம்பந்தமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? டிரெக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங், நேரடியாக பாடத்தை போதிப்பது. இன்டிரெக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங், மறைமுகமாக பார்ப்பது. இப்போ இங்கிலீஷ் டீச்சிங்கில் அந்த விதமாக 2 முறையாக இருந்தது. இப்பொழுது எல்லாம் அந்த நடைமுறையால் மாறிவிட்டது. இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச்சு தான் முதல் துவங்குது. அதுக்கப்புறம் தான் ரிட்டன். எங்களோட காலத்தில் முதல் படிவாக நிகழ்காலம், பிறந்த காலம், எதிர்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என்னென்ன. இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த பிள்ளைகள் பேச்சு வழக்கிலேயே தங்க பாடங்களை கற்க வேண்டும் என்ற முறை வந்த